ஸோ சிஎஸ்கே அண்ட் எம்ஐ 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பிளே ஆஃப்ஸ்க்கு போக மாட்டாங்க. திஸ் இஸ் த ஃபேக்ட் பிஹைண்ட் இட். ஸோ இன்னைக்கு நடக்க போகிற மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சிஎஸ்கே மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான மேட்ச். ஏன்னா இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் தோத்துட்டாங்கன்னா தேர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். அண்ட் அதுக்கப்புறம் விளையாடுற மேட்ச்லாம் சும்மா பொழுதுபோக்கு விளையாண்டு போக வேண்டியதான். நம்மளும் அப்படிதான். இன்னைக்கு ஒரு நாள் தோத்துட்டோம்னா அடுத்து வர எல்லா மேட்சுமே நம்ம கன்சிக்யூட்டிவா ஜெயிக்கணும், அப்போ பிளே ஆஃப்ஸ் போகணும், அப்புறம் தான் ஜெயிக்கிறத பத்தி நம்ம யோசிக்கவே முடியும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? இந்த ஒரு முக்கியமான மேட்ச்ல ரோஹித் சர்மா அண்ட் தோனி இருந்தா கண்டிப்பா நல்லா இருக்கும். ஸோ எனக்கு இன்னைக்கு என்ன தோணுதுன்னா சிஎஸ்கே ஜெயிச்சிருவாங்க. மும்பை இந்தியன்ஸ் தே ஆர் கெட்டிங் அபிஷியலி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ இதான் எல்லாத்துக்குமே தெரியுமே. இதான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு ஹோப் வச்சிருப்பீங்க கண்டிப்பா சிஎஸ்கே ஜெயிக்கும், இல்லை எம்ஏ 6 மேட்ச் ஜெயிச்சு போவாங்க, சிஎஸ்கே 5 மேட்ச் ஜெயிச்சு போவாங்கன்னு. பட் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, இட்ஸ் நாட் பாசிபிள். அப்படியே போனாலுமே தே ஆர் பிக் டீம்ஸ் இன் டாப் 2 டாப் 4. ஸோ இந்த வருஷம் நமக்கான வருஷம் கிடையாது. அண்ட் எம்ஏ ஆல்சோ. ஸோ ஹோப்ஃபுல் நெக்ஸ்ட் இயர் பார்ப்போம்.